சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு என்னது ஒரு பிக் ப்ராப்ளமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது இந்த சீசனுக்கு. ஹோல் சீசனுக்குமே வரைச்சி கூட சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வழக்கமாக சேப்பாக்குன்னு வந்துட்டாலே நாங்கள் தாண்டா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சேப்பாக்கே ஒரு பிரச்சனையாக மாற ஒரு சான்சஸ் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆப்ஷன்லேயே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை நோக்கி தான் போகிறாங்க டீம்ஸு. நல்லா ஸ்பின்னர்ஸ் வந்து 2018 ஹைதராபாத் டீம் எப்படி ஸ்பின்னரை வேஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த டீம் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்குது. ஆனால் வந்து இதில் ஒரு பஞ்சாயத்து என்ன ஆக போகுது அப்படின்னா, சேப்பாக் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ட்ராக் மாதிரி மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு திங் இந்த திங் படி போனோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும். அப்போ வந்து இந்த ஒரு 3 ஸ்பின்னர் அட்டாக் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கும். பட் இப்போ போன வருஷத்தோட கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பேட்டிங் பேரடைஸாக மாறிச்சு. சென்னை பிச்சு ஃபாஸ்ட் bowling சாதகமாக மாறிச்சு. ஏன்னா எல்லா டீமுக்கும் ஃபாஸ்ட் bowling வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேரிட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ். அதனால வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு பேக் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் ஜெயிச்சா தான் இந்த ப்ளே ஆஃப்கே போக முடியும். சப்போஸ் அந்த எங்கேயாவது கோட்டை விட்டாங்க அப்படின்னா ப்ளே ஆஃப் போகிற சான்சஸே கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபயர் பவர் எக்ஸ்பர்ட் சிவர் டூபேக்கு மாட்டலைன்னா மாட்டிக்குவாங்கன்னு தான் என்னோட கருத்து. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஒத்துக்கிறாங்க. இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா 200 ரன்னை சேஸ் பண்ணுற கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு. எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிவம் டூபே மட்டும்தான் நம்பி இருக்குது அப்படின்னு மிடில் ஆர்டர்னு கேட்டால் எஸ், இப்போதைக்கு அப்படி தான் தெரியுது. ராகுல் திரிபாட்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இது இருக்குது. அடிக்காமல் போயிட்டாருன்னா மாட்டிக்குவாங்க. அந்த ஒரு மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சொதப்புல் இருக்கனால 200 ரன்னை சேஸ் பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வெளியூருக்குள்ள போனால் வின் பண்ணுற கொஞ்சம் சிரமம். இந்த ஒரு நிலையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட நாளைக்கு மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சேப்பாக்லேருந்து ஒரு இன்டர்வியூ வந்து நம்மளோட சீக்காசாக கொடுத்துருந்தாரு. அதில் அவர் பார்த்துட்டு பிச்சு எப்படி இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா, பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் bowling மற்றும் ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். நேற்று மேட்ச்சை நீங்கள் லைவில் ஆர்சிபி கேகேஆர் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணிலேருந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 மணி வாக்கில் இதை சொன்னார் அவர் சேப்பாக்கிலிருந்து. இந்த படி பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 100 பிளேயிங் லெவல் விளையாடுறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா வந்து ஃபாஸ்ட் bowling சாதகமாக இருக்கும்போது ஜெமி ஓவர்டன் மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட தான் போவாங்க. இந்த கான்செப்ட் படி நடந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பெரிய ப்ளோ நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு ப்ளே ஆஃப் கனவு பிரகாசமாக இருக்கும். இல்லைன்னா பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. சென்னை ட்ராக் ஸ்பின் ட்ராக்காக மாறுச்சுன்னா சென்னைக்கு நல்லது, மாறலன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு நல்லது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.